தைப்பூசத்திற்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் பத்துமலை திருத்தலத்தில் பக்தர்களின் கூட்டம் இன்று வழக்கத்திற்கு மாறாக சற்று அதிகமாக காணப்பட்டது. தைப்பூசத்தின் போது ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க வார இறுதி விடுமுறையை பயன்படுத்தி பலர் தங்களின் நேர்த்திக் கடன்களை முன்கூட்டியே செலுத்த தொடங்கிவிட்டனர். காலையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பின்னர் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்த தொடங்கினர். வார இறுதி விடுமுறையை பயன்படுத்தி நேற்றும் இன்றும் அதிகமான பக்தர்கள் காவடிகள் மற்றும் பால் குடங்களை ஏந்தி தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தியதை காண முடிந்தது. இந்நிலையில் கூட்ட நெரிசல், முதியவர்கள் மற்றும் பிள்ளைகளின் வசதி ஆகியவற்றை முன்னிறுத்தி முன்கூட்டியே தங்களின் நேர்த்திக் கடனை நிறைவேற்றி விட்டதாக சிலர் கூறினர். பால் குடம் எடுக்கணும்ட்டு இது எங்களோட 2வது வருஷம். ஸோ இன்னைக்கு எடுத்துட்டோம். நேற்று சஷ்டி லீவு கிடைக்கல, வர முடியல, அதனால இன்னைக்கு எடுத்துட்டோம். இன்னைக்கு நல்ல கூட்டம் குறைவாக இருக்குது. ஃபேமிலியோட மேலே ஏறி நல்லா முருகனை தரிசிச்சுட்டு நல்ல மாதிரி பூஜை பண்ணிட்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெள்ளனியாக வந்தாக்கா க்ரௌடு இருக்காது. இன்னொன்று அம்மாவை ரிலாக்ஸாக கூட்டிகிட்டு வந்தேன். என்ன அம்மா வீச்சில் இருக்காங்க. ரிலாக்ஸாக கூட்டிகிட்டு வந்து மேலே நெத்தி கடை செலுத்திட்டு கீழே நிறைய கடைங்களாக பார்த்துட்டு நிறைய சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் தைப்பூசம் அன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். அந்த டைமில் அம்மா லேசி கொடுக்க நான் விரும்பலை. அதோடு பூச நட்சத்திரத்தில் அனுசரிக்கப்படும் தைப்பூசத்திற்கு முன்னதாகவே பலர் நேர்த்திக் கடன் செலுத்துவது குறித்து சமய ஆர்வலர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வரும் வேளையில் பக்தர்கள் சிலர் இவ்வாறு பதிலளித்தனர். ஸோ க்ரௌட் குறவாக இருந்தனாலையும் சேஃப்டியாக வந்தேன். ஸோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப க்ரௌட் வேறு இல்லை. ஸோ நான் மனசார வேண்டிட்டு நான் வந்துட்டேன். நம்ம ஆக்சுவலி பக்திக்காக தான் எடுக்கிறோம். நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை நம்ம இது பண்ண முடியும். ஸோ சில பேர் தைப்பூசம் அன்றைக்கி எடுப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட் லைக் 1 வீக் பிஃபோர் நான் எடுத்துட்டேன். இதுதான் கரெக்டானு தோணுது. ஏன்னா தைப்பூசம் அந்த அன்னைக்கு கண்டிப்பாக யாராலையும் அவ்வளோ இதாக காவடி எடுக்கிறதோ அந்த மாதிரி முடியாது. ஏன்னா ஒரே கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னுக்கு எடுக்கிறது எனக்கு என்னமோ கரெக்டானு தோணுது. பட் எல்லாமே முருகருக்காக பண்ணுறது தான். ஸோ எனக்கு அது சரின்னு தான் தோணுது. ஈவன் நான் கூட ஒரு நாள் மண்டிக்கு செட்டி பூசம் அப்போ தான் போவேன். ஏன்னா அந்த தைப்பூசம் அந்த அன்னைக்கு அந்த பூச நட்சத்திரம் பிறந்து செய்கிறதான நல்லது அப்படின்னு நினச்சிதான் நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இப்போ நம்ம மலேசியாவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த அன்னைக்கு வந்தால் கூட்ட நெரிசலில் மாட்டி ரொம்ப பல பிரச்சனைகள், அப்புறம் பிள்ளைங்க காணா போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கனால வெள்ளஞ்சாக வர்றது நம்மளுடைய இயல்புக்காக தானே நம்ம அதை பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதோடு எவ்வித சிரமத்தையும் எதிர்நோக்காமல் நேர்த்திக் கடனை நிறைவு செய்ய வானிலையும் தங்களுக்கு சாதகமாக அமைந்ததாக அவர்கள் கூறினர். பக்தர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளையும் இன்று பத்துமலையில் காண முடிந்தது. இதனிடையே பக்தர்களின் கூட்டம் இன்றிரவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.